நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்டார் கில்லாட்டால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எஸ், மதன் கௌரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாப்புலரான யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணாங்க. அவங்க ரொம்ப நாள் லவ் பண்ண ஒரு பொண்ணை தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணாங்க. காலேஜ் டைம்லேருந்தே லவ் பண்ண ஒரு பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணாங்க. அவங்க வந்து காலேஜ் டைமில் வந்து பிரேக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறமா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனலில் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா அந்த பொண்ணோட மறுபடியும் பேக்கப் ஆகிட்டு மேரேஜுமே பண்ணிக்கிட்டாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன பிரச்சனையோ தெரியல, அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டதா ஒரு நியூஸ் எல்லாமே வந்துட்டு பரவிட்டு இருந்துச்சு. இது வந்து அவர் சைடில் இருந்து எந்த ஒரு நியூஸும் வந்து அவர் சொல்லலை. பட் இருந்தாலும் இது பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு பொண்ணு கூட வந்துட்டு ரீல்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது டெஃபினட்டாக இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிடையாது, இது வேற ஒரு பொண்ணு மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டுலாமே வந்துட்டு நம்ம பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது. பட் யார் இவங்க தான் புது கேர்ள் ஃப்ரெண்டா, இல்லை இவங்கள தான் மறுபடியும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு எம்ஜி ஸ்குவாட் கிட்ட இருந்த நிறைய கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதன் கௌரிகிட்ட இருந்தும் இதுக்கான சரியான விளக்கம் வரவில்லை. சரி, ஓகே, இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.